வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி என்னன்னாக்கா ஒரு சாரீ விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். மீஷோ சாரீ விலாக். அதுக்கு முன்னாடி நான் இந்த சாரியை பற்றி சொல்லிடுறேன். இது நான் மல்லேஸ்வரத்தில் இருக்கிற நல்லியில் வாங்கிட்டேன். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி ஒரு புதுசு வீட்லேயே வச்சுட்டு இருக்கோம்ல, அதனால் ஒரு புதுசு எடுத்து கட்டிக்கலான்னு கட்டிட்டேன். இந்த கோட்டா டோரியா சாரி பர்பிள் கலர். இப்போ சொல்கிறா இல்லை 2026 மோஸ்ட் ஹேப்பனிங் கலர்னு சொல்லப்போனால் 2 தான் சொல்கிறா. ஒன்று ரஸ்ட் ஆரஞ்ச் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்பிள். அதனால் இந்த பர்பிள் கலர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது. ரொம்ப லைட் வெயிட்டுங்க, கட்டின மாதிரியே தெரியல நம்மளுக்கு. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, இல்லைங்கன்னு. அதே மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு கட்டிட்டோம்னாக்கா சரியாக இருக்கா மாதிரி இருக்குது. ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லிப்போம். இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு மீஷோலேருந்து வாங்கின சாரீ. ரொம்ப நிறையெல்லாம் வாங்கலைங்க, ஒரு 2-3 வாங்கியிருக்கேன். அதை உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். லிங்க் உங்களுக்கு போஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். எனக்கு இந்த கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை இதுலேயோ போட்டேன்னா, டிஸ்கிரிப்ஷன்லேயோ போட்டால் அது அக்செப்ட் ஆக மாட்டேங்கிறது. உங்கள் எல்லாருக்கும் இந்த போஸ்ட்டுங்கிறத எப்படி பார்க்கணுங்கிறத இன்னைக்கு சில பேர் கேட்டிருந்தேன். போஸ்ட் எப்படி பார்க்கணும் தெரியலையே எங்களுக்குன்னு. அதனால் நான் போஸ்ட் எப்படி பார்க்கணுங்கிறதையும் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஓகேயா? இப்போ வாங்க ஒரு சாரியாக பார்க்கலாம். இது மீஷோலேருந்து வாங்கின முதல் சாரீ. த மோஸ்ட் ஹேப்பனிங் கலர் அப்படின்னு சொல்லலாம். ரஸ்ட் ஆரஞ்சு வித் டார்க்கெஸ்ட் காஃபி ப்ரௌன். இதில் குட்டி குட்டியாக செக்கு போயிருக்கு. இப்போல்லாம் வைர ஊசின்னு சொல்கிற இந்த புடவையை, இது வைர ஊசியாக என்னன்னு எனக்கு தெரியாது. இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது சாரீ. இதுலேயே ப்ளவுஸும் கொடுத்துருக்கா. ப்ளவுஸ் பீஸ் பாருங்க தனியாக. எனக்கு சாரியை விட ப்ளவுஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பாருங்க செக்கு வித்து ஜரி பார்டர் நல்லா இருக்குது பாருங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதில் தலைப்பில் பாருங்க டேசல்ஸ் போட்டிருக்கு. தலைப்பில் டேசல்ஸ். தலைப்பு இதுவாக போடலை, அதாவது கான்ட்ராஸ்டாக பிளாக் கலர் ஆர் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி வரல. டேசல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது சாரி. எப்படி வேணாலும் இதை கட்டின்னு இருக்கலாம். அயர்னிங் அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம பாட்டுக்கு டக்குன்னு அப்படியே கட்டின்லாம் கசங்காது. இதோட விலை 554. லிங்க் நான் உங்களுக்கு போஸ்ட்டில் தரேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லிங்க் கண்டிப்பாக தரேன். உங்களுக்குலாம் இந்த ஜரி செக்கு தெரியறதா என்னன்னு தெரியல, அதனால தான் நான் இன்னொரு லைட்டாக வேற போட்டிருக்கேன். இதில் பாருங்க இந்த செக்கு தெரியறதா. இதில் சாரிலேயும் கட்டம் இருக்குது, ரொம்ப மைன்யூட் கட்டம், ஜரி கட்டம். நெக்ஸ்ட் சாரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்டி பனாரசி சில்க் சாரின்னு போட்டிருக்குது. தாமரைப்பூ கலரில் லைட் கிரீன் பார்டர். யூஸ்வலாக என்னென்னாக்க சில்வர், இது கோல்டு ஜரி ஒரு காப்பர் ஜரி இருக்கும். இதில் பாருங்க சில்வர் ஜரி. இதில் உங்களுக்கு கிட்டக்க பார்த்தா தான் தெரியும். சின்னதாக புள்ளி கோலம் போட்ட மாதிரி கோல டிசைன் இருக்குது பாருங்க. உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். இந்த தாமரைப்பூ கலரே எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைட்டு பிங்க் கலர் வித் க்ரீன் பார்டர். இதுலேயும் தலைப்பில் டேசல்ஸ் இருக்குது. க்ரீன் கலரில் பார்டர் தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு ப்ளவுஸும் ஒரு மாதிரி டிசைன்டு ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, காமிக்கிறேன். தெரியுதா? இதான் இந்த க்ரீன் ப்ளவுஸ். இதில் மோட்டிவ்ஸ் சின்ன ஜரி புட்டாவாக போட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல கலர் காம்பினேஷன். இந்த தலைப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோடது தலைப்பு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பனாரசி சாரி. இது பனாரசி ஜரி சாரி. இதோட இந்த கலரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு டூயல் டோன் சாரி. கனகாம்பர கலர்னு சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த கலர் தான். அதுலேயே ஒரு லைட்டு ஒரு ஆரஞ்சிஷ் அண்ட் எல்லோ அதோட மிக்ஸ்டு. அந்த மாதிரி ஒரு கலர் ரொம்ப நல்லா இருந்தது இந்த சாரி. இதோட வேலைப்பாடு பாருங்க, கண்ணில் உருட்டாத ஒரு ஜரிகை வேலைப்பாடு. இது தலைப்பே பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு. இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் கூட கட்டின்னு போயிடலாம். வெட்டிங் ஒரு ரிசப்ஷன் எல்லாத்துக்குமே கட்டிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. இதே டிஷ்யூவில் ப்ளவுஸும் இருக்குது பாருங்க. டிஷ்யூ ப்ளவுஸ் எங்கே பாருங்க. இது ஃபுல்லி ப்ரோக்கேட் ப்ளவுஸ் மாதிரி, ஜரி ப்ரோக்கேட் ப்ளவுஸு. ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். அது அழகாக நல்லா தைச்சு போட்டுட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது வேணாலும் கட்டிக்கலாம். இது 994 இதோட விலை. இதுக்கெல்லாம் நான் ஆஸ் ஐ செட் பிஃபோர் நிறையா இதோட லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இது நான் மல்லேஸ்வரம் நல்லிக்கு போயிருந்த போது வாங்கிட்டேன். இது மீஷோ சாரி இல்லை, அதனால் இதுக்கு லிங்க் தர முடியாது. இது செட்டிநாடு சாரி. இது கிரே, டார்க் கிரே, யானை கலர்னு சொல்லுவாள்ல, அதில் என்ன ஒரு மெரூன் ஜரி பார்டர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க. இது ஒரு
ஒரு டார்க்கெஸ்ட் கிரே வித் டார்க் மெரூன் பார்டர். இது ஜரி இப்படியே எப்படி ஜரி இருக்குது பாருங்க. இதில் இது எந்த ஒகேஷனுக்கு வேணாலும் கட்டின்னு போயிடலாம், அவ்வளோ நல்லா இருக்குது. தலைப்பு ஒன்றும் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, வெறும் கோடு தான் இருக்குது. இதில் ப்ளவுஸும் கிடையாது. இது வந்து நல்லி மல்லேஸ்வரம் நல்லியில் வாங்கினேன், 1700 விலை. ஏன்னா சாரீ ரொம்ப கிராண்டாக இருக்குது பற்றியில. சாரீ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்த சாரீ பார்த்தீங்கன்னா வேல்தாரி புடவை. இந்த வேல்தாரிக்கு என்றைக்குமே இது அவுட் ஆஃப் ஃபேஷன் போனதே கிடையாது. இது ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ரெட்டு கலரில் கோடு பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி லைட்டு க்ரீன், சேஜ் க்ரீன்னு சொல்லலாம். அதில் வந்து பார்டர் த்ரெட் ஒர்க். இதில் இதுவும் தலைப்பு வந்து பிளெயின் தான். இதோட விலை 1000 ரூபாய் ஆச்சு. எனக்கு என்ன ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபைன் குவாலிட்டி காட்டன் குவாலிட்டி. எப்போ வேணால் எந்த ஒகேஷனுக்கும் கட்டிக்கலாம், கல்யாணத்துக்கெல்லாமே கட்டின்னு போயிடலாம் என்ன கேட்டேனுக்கு. ஆனால் அதுக்கு நல்ல அழகாக ப்ளவுஸ் ரொம்ப ட்ரெண்டியாக போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ளவுஸ் அழகாக ட்ரெண்டியாக போட்டுன்னு கழுத்துக்கும் நல்ல பீட்ஸ் எல்லாம் போட்டுட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த சாரீக்கெல்லாம் ப்ளவுஸ் ரெடி பண்ணின அப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் போட்டுட்டு காமிக்கிறேன். ஓகே வச்சுட்டுருக்கேன். இந்த லாஸ்ட்டு 2 நல்லி சாரீஸ்க்கு என்கிட்ட லிங்க் கிடையாதுங்க. நீங்கள் நல்லி ஸ்டோருக்கு போனாலே உங்களுக்கு கிடச்சிடும். பாக்கி மீஷோவோடத்துக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு கார்த்தால மாவிளக்கு போட்டேன். அதில் வந்து கார்த்தாலே இதுவும் எடுத்தேன். இப்போ சாயந்தரம் விளக்கேற்றிட்டு கொஞ்சம் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணியிருந்தேன். அலெக்ஸாவை பாட்டு பாட விட்டு ஓட விட்டேன். அதனால் இப்போ அதோட கிளிப்பிங் சின்னது உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய பூஜை அறையோட சின்னதாக ஒரு ஸ்மால் கிளிப்பிங்ஸ் காமிக்கிறேன். ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால முதல் நாள் ராத்திரியே மாக்கோலமெல்லாம் போட்டு வச்சுட்டேன். செம்மண்ணும் தடவினேன். அந்த செம்மண் சரியான கலரில் வரல, நல்ல ரங்கோலி பவுடரை போட்டு விட்ருக்கேன். அப்புறம் வெள்ளியில் சின்ன சின்னதாக அந்த ஜோதி விளக்கெல்லாம் அதெல்லாம் தேய்ச்சி போட்டுட்டு சந்தன குங்குமம் விட்டு அதெல்லாம். எனக்கு வெள்ளிக்கிழமைனாலே ஒரு பரபரப்பு வந்துடுறது பற்றியில. நான் கார்த்தால வந்து மாவிளக்கு போட்டேன். அது தனி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் போடுறேன். ஓகேயா? பை ஃப்ரெண்ட்ஸ்.